பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் டே 10th ஸ்டாண்டர்ட் உனக்கு தான் எக்ஸசைஸ் 7.4 உடைய எக்ஸாம்பிள் பாரு. ஓகே, ஏன்னா அதோடு சேர்த்து படிச்சுக்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சாப்டர்லேயே 7.4ம் அதனுடைய எக்ஸாம்பிளும். ஸோ எல்லாமே 5 மார்க் தான். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக 1க்கு 2 முறை எழுதி பார்த்துக்கோ. இல்லைனா கன்சல்ட் பண்ணி டீச்சர்கிட்ட கேட்டு கரெக்டாக எழுதிக்க. குட். இப்போ எக்ஸாம்பிள் நடத்துகிறேன், பார்த்துக்கோ. ரைட். எக்ஸாம்பிள் 7.29. ரைட். ஏ மெட்டாலிக் ஸ்பியர் கொடுத்துருக்கு. சரிங்களா? அதோடைய ரேடியஸ் அப்படின்னா ஆர் எவ்வளவு? 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு. சரி. மெல்டட் இன்ட்டு ரீகாஸ்ட் இன்ட்டு ஸ்மால் ஸ்பியராக செய்கிறோம். இது ஒரு மெட்டாலிக் ஸ்பியர் நாற்று வச்சுக்க. அடுத்து ஸ்மால் ஸ்பியராக செய்கிறோம். மெட்டாலிக் ஸ்பியர். சரி, மெட்டாலிக் ஸ்பியர்னு எழுதிட்டேன். ஏன்னா உனக்கு தெரியணும்ல, அதனால் இங்கிட்டு ஸ்மால் ஸ்பியர்னு எழுதிக்க. வித்தியாசம் காட்டணும்ல. ஸ்மால் ஸ்பியர். சரி, இதனுடைய ரேடியஸ் வேணும். அப்போ இதை நான் கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கிறவான். ஏன்னா உனக்கு வித்தியாசம் தெரியறக்காண்டி எடுத்துக்கிறேன். இதை கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கிறேன். கட்டி பெருசாக இருக்கும்ல, கேபிட்டல் ஆர். அப்போ இதுவும் கேபிட்டல் ஆர்னு எடுத்துட்டேன். இது ஸ்மால் ஆர் எடுக்கிறேன், ரேடியஸு. சரிங்களா? 2 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கு. 2 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்கான். அப்போ ஹவு மணின்னு கேட்டிருக்கான். அப்போ டிவைட் பண்ணணும். ஹவு மணின்னு கேட்டிருக்குடா தம்பி. எத்தனை மேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கு. ஹவு மணின்னு கேட்டிருக்கு. ஹவு மணி ஸ்மால் ஸ்பியர் கேன் பி மேடுன்னு கேட்டிருக்கு. சரியா? அப்போ நம்ம டிவைட் பண்ணணும். என்னது? ஸ்மால் எண்ணு போட்டு, இல்லையா எழுத தெரிஞ்சால் என்ன எழுதணும்னா, த ரிக்வயர்டு தேவையான அர்த்தம். ரிக்வயர்ட் நம்பர் ஆஃப் ஸ்மால் ஸ்பியர் அப்படின்னு எழுதணும். நமக்கு தேவையான ஸ்மால் ஸ்பியர். வால்யூம் ஆஃப் மெட்டாலிக் ஸ்பியர் divided by volume of small sphere அப்படின்னு செய்யணும். ஓகேயா? ரைட். இப்போ வால்யூம் ஆஃப் மெட்டாலிக் ஸ்பியர்னா 4/3 பை ஆர் கியூப். கேபிட்டல் ஆர் கியூப் போடு, வேற ஒன்றும் ஃபார்முலா வச்சுறாத. ஹோல் டிவைடட் பை 4/3 பை ஸ்மால் ஆர் கியூப் போடு. 4/3 பைக்கு பை அடிச்சிரு. ஆர் கியூபுக்கு வேல்யூ பார்த்துக்கோ. 6 × 6 × 6 அவ்வளோதான். சின்ன சம்டா. பை ஸ்மாலுக்கு என்ன? 2 × 2 × 2 அடிக்க வேண்டியதானே. 1 2 is 2 3 2 are 6 1 2 is 2 3 2 are 6 1 2 is 2 3 2 are 6. அப்போ 3 3 are 9 9 3 are என்னது 20 என்ன வருது பார்த்துக்கோ. பொறுமையா நிதானமா. 4/3 ஸ்பியர் தானே. அப்போ என்ன இருக்குது இதில்? வேறு எதுவும் கொடுத்துருக்கான். 16 சென்டிமீட்டரா தம்பி. இது எவ்வளவு? 16. அப்போ 16 வரணும். இந்த இடம் தப்பு. நல்ல வேலை கவனிச்சிட்டோம். 16 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கு. வெறும் நான் 6ன்னு போட்டிருக்கேன். குட். 16 3 டைம்ஸ் போட்டுக்கேன். 16 × 16 டிவைடட் பை 2 × 2 × 2. அப்போ அடிச்சிட்டோம்னா எல்லாத்துலேயும் என்ன வந்துடும்? 8 வரும். எல்லாத்துலேயும் என்ன வரும்? 8 × 8 × 8. 8 8s are 64 is 512 நம்பர் ஆஃப் ஸ்மால் ஸ்பியர். புரியுதா? 64 8 64 ஒரு 8 பெருக்கி பார்த்தீங்கன்னா 512 கிடைக்கும். குட். நெக்ஸ்ட்டு சம்மு எக்ஸாம்பிள் தான், அதுவுமே 7.30. ஓகே, குட். ஏ கோன் ஒரு கூம்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. கூம்புனா கோன், கோனிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு. ஹைட்டு 24 சென்டிமீட்டர். மேடப் மாடலிங் கிளே. ஓகேங்களா சொல்கிறது? ரைட். A children reshapes into the form of a cylindrical same radius cone. ரேடியஸ் கொடுத்துருக்கு. அதில் இல்லை, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த சிலிண்டர்னு கேட்டிருக்கு. ஒரு பனிக்கூளை வச்சு பனிக்கூழ் கிளே தம்பி சாரிடா, இது பனிக்கூழ் கணக்கு, ஐஸ்கிரீம் கணக்குனா பனிக்கூழ்னு சொல்கிற கணக்கு. அது இல்லைடா. அது என்னடா? அது எங்கிட்டா இருக்குது?
அந்த கீழே இருக்குடாது 31 இருக்குடா, மாற்றி சொல்லிட்டேன் பாரு. யூஸிங் கிளேன்னு என்ன இருக்குதுல, யூஸ் மாடலிங் கிளே ஐஸ் இது கிளே அப்படின்னா களிமண். சரியா புரியுதா சொல்கிறது? களிமண் அதை வந்து ரீகாஸ்ட் பண்ணுறாங்க, தயாரிக்குது சின்ன பிள்ளை. அப்போ கோனோட ஹைட்டு வந்து 24 சென்டிமீட்டர், அதே தானா? சரி, ஹைட்டு வந்து 24 சென்டிமீட்டர், ரைட்டு. கிளே வந்து களிமண் இது பண்ணி ரீஷேப் பண்ணுது, சிலிண்டராக மாற்றுது. சிலிண்டராக மாற்றையில் சேம் ரேடியஸாக, அப்போ இதுக்கு என்ன ரேடியஸோ அதே தான் இங்கேயும் ரேடியஸ், ரெண்டும் ஒரே அளவு. அப்போ இங்கே எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா சென்டிமீட்டர், இங்கே என்ன எடுக்கணும், எக்ஸ் சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம், ரெண்டும் ஒன்று தானே? ரைட். அப்போ அடுத்து ஃபைண்ட் ஹைட் ஆஃப் த சிலிண்டர் கேட்டிருக்கு. ஹைட் ஆஃப் த சிலிண்டர், இது என்ன H1 வச்சுக்க, இது R1 வச்சுக்க, இது R2ன்னு வச்சுக்க, இது என்னது H2ன்னு வச்சுக்கோ. ரைட். அப்போ ஹைட்டாக இது என்ன கேட்டிருக்கு, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த கோன் அண்டு சிலிண்ட்ரிக்கல் ரெஸ்பெக்ட், சாரி இல்லை, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த சிலிண்டர், குழப்பறேன். ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த சிலிண்டர். அந்த களிமண்ணை வந்து ரீஷேப் பண்ணி சிலிண்டராக செஞ்சுருக்காங்க, அது நமக்குடைய வரும்ல அந்த சிலிண்டரோட ஹைட் என்னன்னு கேட்டிருக்கு. இந்த மாதிரி கேட்டிருந்தா ஈக்குவல் தான். வால்யூம் ஆஃப் கோன்ஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர். சரி, ரைட்டு. வால்யூம் ஆஃப் கோன் வந்து 1/3 πr² h is equal to πr² h. இதில் R1 H1 போட்டுக்கோ, இதில் R2 H2 போட்டுக்கோ. ஓகே, ரைட். பைக்கு பை கேன்சல் பண்ணிடு. R1 ஸ்கொயர்னா எக்ஸு ஸ்கொயர்னு அர்த்தம், இன்ட்டு H1க்கு வந்து 24. இங்கே வந்து R2 ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயர் தான், இன்ட்டு என்னது H2. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் அடிச்சிரு. அப்போ H2 ஈக்குவல் டு என்னது 24 சென்டிமீட்டர். அப்போ என்ன வருது, 24 சென்டிமீட்டர் அப்படின்னு வருது. வேறு இங்கே எதுவும் இருக்காடா தம்பி? எங்களுக்கு 1/3 இருக்கு, வர்றா விட்டோம் பார்த்தியா? 1/3 1/3 இது ரெண்டும் அடிச்சிடலாம்ல. இப்போ அடித்தா என்ன வந்துடும், 3/24. நல்ல வேலை. அப்போ 3/24 8 தான் வரும் ஆன்சர். என்ன வரும், 8. அவன் 3 விட்டுட்டான் பாரு, 8 சென்டிமீட்டர். புரியுதான்னு பாரு. அப்படியே ஆரை நீ சப்ஸ்டிட் பண்ணி கொடுத்தாலும் சரி. நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். எக்ஸ் ரெண்டுமே சேம் ரேடியஸ்ன்றனால எக்ஸ்ன்னு போட்டு சப்ஸ்டிட் பண்ணி கொடுத்துட்டேன். நீ 6 அப்படியே கேன்சல் பண்ணுறா பண்ணிக்கலாம், எல்லாம் ஒன்று தான். இந்த ஆரையும் அப்படியே கேன்சல் பண்ணிவிட்டு H1 = H2 இருக்கும், H2 போட்டு இந்த இப்படி செய்யலாம். அதுக்காண்டி சொல்ல வரேன். 1/3 π R1 ஸ்கொயர் H1 ஈக்குவல் டு π R2 ஸ்கொயர் H2ன்னு எழுதிட்டு R2 ஸ்கொயர் அடிச்சிடலாம், பைக்கு பை அடிச்சிடலாம். இங்கே 1/3 இருக்கும், 20, இது H1 வேணால் வச்சுக்கோ, 4 இருக்கும், ஈக்குவல் டு H2 இருக்கும், அடிச்சிட்டா 8 வரும். அப்போ H2 ஈக்குவல் டு என்னது 8 சென்டிமீட்டர். இப்படி போட்டுக்கிட்டாலும் சரி, உன்னுடைய விருப்பம்தான். சரியா? ஏன்னா நான் வந்து ரேடியஸை வந்து என்ன செஞ்சுருக்கேன், எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். சேம் ரேடியஸ் அப்படின்னு சொன்னனால எக்ஸ்ன்னு எடுத்து கொண்டு வந்திருக்கேன். இல்லை நான் அப்படியே செஞ்சிடறேன் சார் அப்படின்னா ஓகே தான், செய், உன்னுடைய விருப்பம். ஓகே, குட். நெக்ஸ்ட் சம் வந்து அதுதான் ஐஸ்கிரீம் சம், பனிக்கூல். வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ரா. எக்ஸாம்பிள் 7.31. ரைட். இதில் இப்போ பொறுமையாக பாரு. ஒரு சிலிண்டர்கள் நிறையா ஐஸ்கிரீம் இருக்குது. சிலிண்டர்களில் உள்ள ஐஸ்கிரீம் இருக்குது, உள்ள ஃபுல் ஆஃப் ஐஸ்கிரீம் இருக்குது. சரியா சொல்கிறது? ஃபுல் ஆஃப் ஐஸ்கிரீம் இருக்குது. இதை எடுத்து கோன் ஐஸ் மாதிரி நம்ம கொடுத்தா எத்தனை பேர் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். கோன் ஐஸ் இப்படி சொல்லையில் மேலே ஒன்று வரும், இதில் ஹெமிஸ்பியரும் வரும். அப்போ இது வந்து இங்கேருந்து இங்கே போட்டோம்னா இது கோனோடைய ஹைட். இங்கேருந்து இங்கே போட்டோம்னா இது வந்து ரேடியஸ். எதுக்குள்ள ரேடியஸு? ஸ்பியருக்குள்ளே, ஹெமிஸ்பியருக்குள்ளே ரேடியஸ். சேம் டைம் அட்டாச்சு ஃபிகர்னால கோனுக்கும் அதே என்ன தான் ரேடியஸ். அப்போ இதில் வந்து கோனும் வருது, ப்ளஸ்ஸு என்ன வருது, ஹெமிஸ்பியரும் வருது. ஹெமிஸ்பியரும் வருது, மறந்துடாத. ரெண்டு சேர்ந்து வருது. ரெண்டுக்குமே R வந்து ஒன்று தான், கோனுக்கு தான் ஹைட்டு வரணும். சரி, இதுக்கு வந்து சிலிண்டருக்கு வந்து R வேணும், ஹைட்டு வேணும். என்ன வேணும்னு யோசிச்சுக்கோ. சிலிண்டர் இது ஒரு இதில் தான் ஐஸ்கிரீம் இருக்குது, இதை தான் எடுத்து கொடுக்க போகிறேன். எத்தனை பேர்த்துக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி, டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்க போகிறான். சரியா? ரைட். அப்போ இந்த சிலிண்ட்ரிக்கல் பேஸ் ரேடியஸ் 6 சென்டிமீட்டர் வந்துருச்சு ஆன்சர். ஹைட்டு வந்து 15 சென்டிமீட்டர். ரைட். ஐஸ்கிரீம் ஃபுல் ஆஃப் ஐஸ்கிரீம் இருக்குது.
த ஐஸ்கிரீம் இட்ஸ் டு பி ஃபில்ட் இன் கோன் அண்ட் ஹைட் வந்து கோனுடைய ஹைட் வந்து 9 சென்டிமீட்டர். சரியா? பேஸ் ரேடியஸ் 3 சென்டிமீட்டர். பேஸ் ரேடியஸ் என்னது? 3 சென்டிமீட்டர். அப்போ இதுக்கும் 3 சென்டிமீட்டர்னா இதுக்கும் என்னது தான் 3 சென்டிமீட்டர் தான் அட்டாச்சுடுனால. அப்போ ஹைட்டை வந்து என்ன கொடுத்துட்டாங்க? 9 கொடுத்துட்டாங்க. அப்போ கொடுத்துட்டு இந்த என்டைனர் வந்து ஹெமிஸ்பேரிக்கல் கேப் மாதிரி இருக்கும். அது மேலே இந்த படம் வரைஞ்சிட்டேன். சரி, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் கோன்ஸ் நீடட் எம்டி த கண்டெய்னர். இதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் இது பண்ணுறதுக்கு காலி பண்ணுறதுக்கு எத்தனை கோனைஸு மேட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறேன், தயாரிக்க முடியும்னு கேட்குறேன். இதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக காலி பண்ணணும். எதை? சிலிண்டரில் உள்ள ஐஸ்கிரீமை. ஓகே, நான் உன்ட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்பர் ஆஃப்னு கேட்டுட்டாலே டிவைட் பண்ணணும். ரிக்வயர்டு தேவையான அர்த்தம். ரிக்வயர்டு நம்பர் ஆஃப் ஐஸ்கிரீம் கேன் பி மேடுனாலும் சரி, ஐஸ்கிரீம் எழுதினாலும் சரி. ஹோல் டிவைடட் பை, இதுதான் பெருசு, இதில் உள்ள ஐஸ்கிரீமை தான் மாற்றுறோம். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் divided by volume of cone plus volume of hemisphere. புரியுதா சொல்கிறது? வெரி குட். ஏன்னா ரெண்டு உருவம் இருக்குது இதில், வந்து ரெண்டு உருவம் இருக்குடா. ஜாயிண்ட் ஃபிகர்ரா இதில், கம்பைன்டு ஃபிகர் இதில் லெஃப்டில் ரைட்டில் உள்ளது கோனில். இதில் வந்து ரெண்டு ஃபிகர் இருக்குது. சரியா சொல்கிறது? பார்த்துக்கோ. கோன் ஒன்று, ஹெமிஸ்பியர் மேலே கேப்பாக அட்டாச்சாக இருக்குது. சரி, ரைட். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் வந்து πr²h ஹோல் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் கோன் 1/3 πr²h ப்ளஸ்ஸு ஹெமிஸ்பியர் 2/3 πr³. தம்பி கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோ. மேலே உள்ளது அப்படியே இருக்கட்டும், கீழே உள்ளதை சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சுட்டு நம்ம அப்ளை பண்ணுவோம். அப்புறம் இதில் 1/3 வெளியே எடுக்கலாம், பையன் வெளியே எடுத்துடலாம், r² வெளியே எடுத்துடலாம். பாடுறா தம்பி, r² வெளியே எடுத்துலாம்னா ரெண்டு சேம் தானே 6. ஏன்னா இந்த கீழே உள்ளது வந்து ஒன்று கோனு, ஒன்று ஹெமிஸ்பியரு. கோனுக்கு ரேடியஸ் வந்து 3 தான், ஹெமிஸ்பியருக்கு ரேடியஸ் 3 தான். அதனால் காமனாக உள்ள ரேடியஸ் வெளியே எடுத்துடலாம். 3 தான். இது ரெண்டு ஃபிகருக்கு ரேடியஸ் மாறுச்சுன்னா எடுக்க முடியாது. கீழே டினாமினேட்டரில் உள்ளதில் ரேடியஸ் ரெண்டுமே 1, அதனால் வெளியே எடுத்துட்டேன். r². ரிமைனிங் என்ன இருக்கும் பார்க்கணும். 1/3 வந்துருச்சு, பை வந்துருச்சு, r² வந்துருச்சு, ரிமைனிங் இதில் h இருக்குது. ப்ளஸ்டா தம்பி, இதில் 1/3 வெளியே வந்துருச்சு, பை வந்துருச்சு, அப்போ 2 இருக்குடா தம்பி. அடுத்து ஒரு r இருக்குண்டா தம்பி. ஏன்னா இங்கே r² வெளியே வந்துருச்சு, இங்கே என்ன இருக்குது? r³. r² வெளியே வந்துட்டால் ஒரு r இருக்கும்ல, அவ்வளோதான்டா, எழுதியாச்சுடா. இனிமேல் என்ன செய்யணும்னு பார்க்கணும்டா. பொறுமையாக நிதானமாக பைக்கு பை அடிச்சலான்டா தம்பி. இந்த 3 மேலே போயிரும்டா தம்பி. அப்போ 3 இன்ட்டு இந்த r² இருக்குல்லடா தம்பி. இந்த r² எதுக்கு உள்ளது? சிலிண்டருக்கு உள்ளது. சிலிண்டருக்கு உள்ளது என்ன இருக்குது? 6 × 6. பார்த்து நிதானமாக இன்ட்டு h எவ்வளவு? 15. மேலே சிலிண்டருக்கு போட்டாச்சு. ஹோல் டிவைடட் பை, பார்த்துக்கோ, இந்த r² என்னடா தம்பி? இதுக்கு உள்ளது 3 × 3 ப்ராக்கெட். h என்னடா தம்பி? 9. இந்த இருக்குல்ல கீழே உள்ளது ப்ளஸ் 2r 2 × 3. அவ்வளோதான். சைடில் கொண்டு வரேன், பார்த்து போகிற ஒரே பக்கத்தில் முடிச்சுருவோம். ஈக்குவல் டு 3 × 6 × 6 × 15 ஹோல் டிவைடட் பை 3 × 3 × தம்பி பார்த்துக்கடா இன்ட்டு 3 2s are 6. 6ஓட ஒரு 9 சேர்த்தா 15. 3 2s are 6. 6ஓட 9 சேர்த்தா என்னது? 15. வெரி குட். அப்போ 15 15 கேன்சல். 1 3 is 3, 2 3s are 6. 1 3 is 3, 2 3s are 6. அப்போ எத்தனை கோன் வருது பாரு? 3 3 2s are 6, 6 2s are என்னது? 12 அப்படின்னு வருது. அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்துக்கோ. வெரி குட். 12 கோன்ஸ், 12 கோன் தயாரிக்கலாம். இருந்தால் அது கண்டெய்னர் எம்டி ஆயிரும். சரியா சொல்கிறது? ரிக்வயர்டு எம்டி இந்த சிலிண்டர் கண்டெய்னர். 12 ஐஸ்கிரீம் வந்து ரிக்வயர்ட் பண்ண தேவையான ஐஸ்கிரீம் வந்து 12 அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? வெரி 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 இம்பார்ட்டன்ட் சம் ஃபார் 5 மார்க். கீழே உள்ளது எப்படி 6 வெளியே எடுத்தேன், எப்படி செஞ்சேன்னு பார்த்துக்க. குட், நல்லா படி.